ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீந்த சப்பாத்தியில் ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிங்கிறது தான். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி ஒரு 6 சப்பாத்தி அளவு எடுத்திருக்கேன். அதை எல்லாத்தையும் ஒன்றா சுருட்டிட்டு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிவிடுங்க. பார்க்குறதுக்கு நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த உடனே நம்ம என்ன பண்ணணுன்னா, இதை ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நான் அளந்து பார்த்ததில் 6 சப்பாத்தியும் சேர்த்து 2 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட் வந்தது. இப்போ அதுக்கேற்ற மெஷர்மெண்ட்டில் நான் இனிப்பு எல்லாமே சேர்க்க போகிறேன். 2 கப்பு இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச சப்பாத்தி. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு க்ரம்ஸ், நல்லா ஸ்மூத்தான க்ரம்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி க்ரம்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த ஸ்வீட்டுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். அதை 2த்தையும் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டக்கப்புறம் வாசனைக்காக பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்க்குறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக அரிசி மாவு 3/4 கப் அளவு சேர்க்குறேன். சால்ட்டு ஒரு பிஞ்சு ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கறதுக்காக. பேக்கிங் சோடா பார்த்திங்கன்னா ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்க்குறேங்க. ப்ரௌன் சுகர் 6 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கூட குறைச்சல் பண்ணிக்கிறது நம்மளோட இனிப்போட விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நம்ம மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதோ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதில் நம்மளுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. திராட்சை, பாதாம், முந்திரி, பிஸ்தா அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை அப்படியே நம்ம ஊற்றினாலும் ஓகே தான். நான் திராட்சையும் முந்திரியும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ மாவு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக பால் ஒரு 1/2 கப் அளவு நான் சேர்க்குறேங்க. அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம மாவு ரெடி. இப்போ நான் அப்பா தவாவை ரெடியாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதில் கால் ஸ்பூன் எண்ணெய் ஒவ்வொரு குழியிலையும் சேர்த்துட்டக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவை முக்கால் அளவுக்கு நம்ம ஒவ்வொரு குழியிலையும் நம்ம சேர்க்க போகிறோம். வெந்து வரும்போது நம்மளுக்கு அந்த குழி ஃபுல்லாக வெந்து வரும். அதனால் இதை நல்லா லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் நல்லா வேக வைங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், கருகிடும். இந்த பணியாரம் பார்த்திங்கன்னா உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஏன்னா சப்பாத்தி, வாழைப்பழம் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பாஞ்சியாக இருக்கிற ஒரு விஷயம். சப்பாத்தி குக் பண்ணும்போதே நம்மளுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிடுது இல்லைங்களா? அதனால் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்தாச்சு நம்ம பணியாரம். அதை பாருங்கள், உள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சியாக இந்த மாதிரி இருக்கும், வெளியே கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி மீதம் இருக்கிற சப்பாத்தியில் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நடுவில் நம்ம சேர்த்துருக்கிற திராட்சை, முந்திரி எல்லாமே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக க்ரன்ச்சியாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நிஷாஸ் ஃபுட் ஹட் தமிழ் பாருங்கள். ஸ்டே டியூன்ட். நன்றி.